அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள். இப்போது முனைவர் முருகனின் வாசியோகத்தை பற்றிய சிறு விளக்கத்தை நாம் காணலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் முருகன். இந்த வாசி யோகான்னு ஒன்று இருக்கு, தெரியுங்களா? வாசி யோகா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. மூச்சு எப்படி விடுறது? நம்ம எல்லாரும் மூச்சு விட்டுட்டு தானே இருக்கோம். யாருக்கும் சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருக்க, மூச்சு விட்டுட்டு இருக்கோம். இந்த மூச்சுக்கு இப்படித்தான் விட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அதான் வாசி யோகம். உடல் அளவுல செய்யறது, மனசளவுல செய்யறது, அது உடலும் மனமும் சேர்ந்து செய்யற ஒரு விஷயம் தான் இந்த வாசி யோகம். இப்ப இந்த வாசி யோகம் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க மூச்சை கவனிக்கணும். மூச்சை எப்படி சார் நம்ம கவனிக்கிறது? நீங்க கண்ணை மூடிக்கோங்க, லேசா அப்படி மேல தூக்கி பாருங்க, பார்த்துட்டு உங்க மூச்சை கவனிங்க. இன்ஹேல் எக்ஸேல். அதுக்கு டைம் கொடுத்தே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வாசி யோகான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இன்ஹேல் பண்றது, எக்ஸேல் பண்றது, இந்த ரெண்டையும் நம்ம ஒரு சின்க்ரோனஸா பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப் அதிகமாகும். சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் நம்ம இப்போ சுவாசிக்கிறோம். 21,600 சுவாசம். ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது 120 வருஷம். ஆண்டவன் என்ன பண்றான் அப்படின்னா, உங்களை கருவுல உள்ள உற்பத்தி பண்ணி வெளியே தள்ளும் போதே அந்த ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் இவன் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 120 வருஷத்துக்கு தேவையான ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த சுவாசத்தை கவனிக்கிறதே இல்லை. ஓகேங்களா? எப்படி மூச்சு விடணும் அப்படிங்கிறத கவனிக்கிறதே இல்லை. அப்ப இந்த கவனிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு என்னைக்கு வருதோ அப்போ உங்க பேங்க் டெபாசிட் அப்படிங்கிறது 120 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். இதை நீங்க அதிகமா கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு 21,600 பதில் ஒரு 25,000 செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ இப்படி பண்ணிருக்கிறியா, எனக்கு 120 வருஷம் தான் நீ கொடுக்குற, நாங்க எப்படி பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செலவு பண்ண முடியுமோ அப்படி செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமூலர் 3000 வருஷம் இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அப்ப இந்த 3000 வருஷம் அப்படிங்கறது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இந்த சுவாசத்தை அப்படி எப்படி கண்ட்ரோல் பண்றது. அப்போ ஒரு சுவாசத்தை உள்ள இழுக்கிறதுக்கு ஒரு 15 செகண்ட், வெளியே விடுறதுக்கு ஒரு 20 செகண்ட். உள்ள இழுக்கிறத விட வெளியே விடுறது சும்மா கம்மியா விட்டோம் அப்படின்னா அது நாளாக அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சுவாசம், அந்த 2 நிமிஷத்துக்கு ஒரு சுவாசம், 3 நிமிஷத்துக்கு ஒரு சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாசத்தோட எண்ணிக்கை படிப்படியா குறைய நம்மளோட ஆயுள் அப்படிங்கிறது மேல போய்கிட்டே இருக்கும். இதை சொல்லி கொடுக்கறதா வாசி யோகா. ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட மனமற்ற நிலைக்கு போயிடலாம். மனம் அப்படிங்கிறது அங்க போன அந்த டயத்துல அங்க இயங்காது. சோ மனமற்ற நிலைக்கு நீங்க என்னைக்கு போறீங்களோ அதுக்கு பேரு அந்த தியானம். அப்போ அந்த மூச்சு அப்படிங்கிறது நீங்க மனமற்ற நிலைக்கு போகும்போது மூச்சு வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சை பற்றிய ஒரு சிந்தனையே உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? நம்ம மூச்சு அப்படிங்கிறது இந்த லௌகிக வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மூச்சு அதிகமா போகும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அந்த மெடிடேஷன் போகும்போது, மெடிடேஷன்ல இந்த பர்டிகுலர் டைம்ல நீங்க பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த மனமற்ற நிலைக்கு போயிடுவீங்க. அப்ப நான் உயிரோட இருக்கிறனா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலை, அதுக்கு பேர் தான் சமாதி. சரிங்களா? அந்த சமாதி. சோ இப்ப எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கணும். 7 ஆதாரங்கள் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா அப்படின்னு சொல்லிட்டு 7 ஆதாரங்கள் வழியா போயிட்டு இருக்குது. இதுலதான் நம்மளோட மூச்சு சுவாசம் இயங்கிட்டு இருக்குது. அந்த மூச்சு சுவாசம் அப்படிங்கிறது இடைகலை, பிங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இடகலை, பிங்கலை அது ரெண்டும் சேர்ந்து சந்திக்கிற இடம் தான் சுழுமுனை. சோ இடகலை, பிங்கலை அப்படிங்கிற 2 சுவாசம். இந்த சுவாசம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த நோயும் கிடையாது. மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயம், சென்னை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.